நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி. இப்போ உணர்ச்சியை பற்றி பார்ப்போம். நம்ம உணர்ச்சியை தனியாக நம்ம உடலில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு விதமான கோபம் இருக்கும். இந்த உணர்ச்சினாலே முதல்ல வரக்கூடியது கோபம், ரெண்டாவது வரக்கூடியது பயம், மூணாவது வரக்கூடியது கவலை. அப்போ உணர்ச்சினா என்னென்னா, நீங்கள் உணர்ச்சின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது புரியாது. உணர்ச்சிக்கு உள்ளே ஒளிஞ்சு ரகசியமாக உள்ளே இருக்கக்கூடிய மூலப்பொருள் என்னென்னா கோபம், பயம், கவலை. உங்கள் உணர்ச்சி வந்த உடனே நீங்கள் ஏதாவது ஒன்று உங்களால் முடியலன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட உங்கள் குடும்பத்துலேயோ இல்லை உங்கள் மனைவியோ அம்மாவோ உங்கள் குழந்தைங்களோ ஏதோ ஒன்று கேட்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதை உங்களுக்கு எப்போ கொடுக்க முடியாத ஒரு குணத்தோடு இருக்கீங்களோ, உங்களுக்கு அதை செய்ய முடியாத ஒரு குணத்தில் நீங்கள் எப்போ இருக்கீங்களோ அப்போ இந்த உணர்ச்சி ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த உணர்ச்சி வராது, உணர்வு வந்துடும். நீங்கள் எப்போ செய்ய முடியாதுங்கிற ஒரு குணத்தில் உங்கள் அறிவை பயன்படுத்துகிறீங்களோ, எப்போ உங்கள் மனசு அதுக்குள்ளே உங்களை நெகட்டிவாக சொல்லி இப்போ நீ ஒன்றும் வேலை செய்ய வேண்டாம், இப்போ நீ எதையும் வாங்கி கொடுக்காத, எதையும் செய்யாத, இப்போ உங்கள்கிட்ட பணம் இல்லை, உனக்கு அது செயல்படுத்த முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும் உங்களை காப்பாற்றுறதுக்கு. இப்போ இந்த மனம் இது மாதிரி சொல்லி கொடுக்கும்போது உங்கள் அறிவை நீங்கள் அதுக்குள்ளே போட்டு ஸ்டாண்டர்டாக நான் இப்போ தப்பிக்கணும், இதுக்கு என்ன செய்யலான்னு சொல்லி உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு வருது இல்லையா, ஊற்றெடுத்து வரும் இல்லையா, அதுதான் உணர்ச்சி. அப்போ இந்த உணர்ச்சியில் என்ன வந்துடுது அப்படின்னா, நமக்கு உடனே பயம் வந்துடுது. ஐயோ, நம்மளால் எதுவும் செய்ய முடியாதா, எதையும் செய்ய முடியலையே, என்ன பண்ணுறதுன்னு அந்த ஒரு விதமான பயம் வந்துடும். அடுத்தது நம்ம பயந்துட்டோன்னு நம்ம தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா அதை கோபமாக ஆக்குவோம். அப்போ அது வார்த்தைகள் தவறாகவும் உங்களுடைய ஃபேஸ் மாறி நீங்கள் அந்த பரவச நிலையில் இல்லாமல் இருப்பீங்க. அப்போ நீங்கள் அதை கவலையாகவும் ஆவீங்க. ஐயையோ, இது கேட்காங்க, நமக்கு கோபம் வந்தது, இதை செய்ய முடியல, இது செஞ்சிருவோமா செய்ய முடியுமான்னு ஒரு பயம் வந்துட்டு, ஆனால் இந்த பயம் கவலையாக கடைசியில் மாறிடும். இந்த கவலையாக மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய முழு எனர்ஜியையும் இழந்துருவீங்க. இந்த உணர்ச்சி வரும் பொழுது உங்கள் உடலில் இருக்கும் மிகப்பெரிய எனர்ஜி சக்தியை நீங்கள் இழந்து ஒரு தாங்க முடியாத மனிதனாக மாறிடுவீங்க. எதையுமே உங்களை தாங்க முடியாது உங்களால். அந்த ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. உணர்ச்சியின் மூலமாக நீங்கள் இது மாதிரி விஷயத்தில் தள்ளப்படுவீங்க. அதனால் உணர்ச்சியை நம்ம எது மாதிரி நம்ம உடம்புல அது எது மாதிரி வளர்ச்சி அடையுதுங்கிறத நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் உணர்வோடையும் அன்போடையும் உங்கள் முன்னால் யார் நிற்காங்களோ அவங்கள நீங்கள் சரியானதாக பார்த்து ஞாபகம் பண்ணி உங்களால் என்ன செயல் பண்ண முடியுங்கிறத நீங்கள் ஒரு டிஸ்கஸ் உங்களுக்குள்ளே சின்னதாக ஒரு க்ஷணத்தில் பண்ணி முடிச்சிடணும். அதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் அதை செயல்படுத்துறதுக்கு போகணும். உணர்வுனாலும் சரி, உணர்ச்சினாலும் சரி தான். இந்த உணர்ச்சிங்கிற ரொம்ப மூலப்பொருள் இதுக்குள்ளே இருக்கிறது என்னென்னா பயம், கோபம், கவலை. இதுக்குள்ளே தான் அது இருக்குது. ஆனால் இது எதுக்குள்ளே இருக்குன்னா 5 அறிவுக்குள்ளே இருக்குது. நான் ஏற்கனவே அறிவு பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அறிவில் 5 அறிவு மிருகத்துக்குள்ள குணம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் எப்போ உங்ககிட்ட கோபமும் பயமும் கவலையும் இது தொடர்ச்சியாக வரக்கூடியது உங்களால். முதல்ல கோபம் வந்துடும், ரெண்டாவது பயம் வந்துடும், மூணாவது கவலை வந்துடும். ஏன் அப்படின்னா கோபம் வந்தவுடனே நீங்கள் உணர்ச்சியில் ஆட்கொண்டு நீங்கள் என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிங்களோ அவ்வளோத்தையும் பேசிடுவீங்க, இல்லைன்னா பிரச்சனை பண்ணுவீங்க, இல்லைன்னா ஃபேஸை காட்டிடுவீங்க, இல்லைன்னா வாய்ஸில் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுருவீங்க. ஆனால் அடுத்தது ஒரு பயம் வரும். ஐயோ, இதையெல்லாம் நம்ம இப்படி செஞ்சிட்டோமே, நம்ம குழந்தை என்ன ஆகும், நம்ம மனைவிட்ட நம்ம இப்படி பேசிட்டோமே, அவள் என்ன மாதிரி கஷ்டப்பட்டிருப்பாங்க, இதை நம்ம அப்பா அம்மாக்கிட்ட இது மாதிரி பேசிட்டோமே,
இது என்ன மாதிரி மனநிலை அவங்களுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு புரிஞ்ச உடனே ஒரு பயம் வரும். அந்த பயத்தில் என்ன செய்யணும்னா, இதை நம்மளால் செய்ய முடியலையே அப்படிங்கிற கவலை வந்துடும். இது எல்லாம் தொடர்ச்சியாக உங்களை அப்படி டயத்தில் சனத்துக்கு சனம் தூக்கி உங்களை தூக்கி தூக்கி அதில் போட்டுக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் விழிப்புணர்வு விழிப்புணர்வுன்னு சும்மா சொன்னால் புரியாது, உணர்வுன்னு சும்மா சொன்னால் புரியாது, உணர்ச்சின்னு சும்மா சொன்னால் புரியாது. ஆனால் நல்லா அதை ஆழ்ந்து சிந்தித்து கவனிக்கணும். புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன சொல்லுதேங்கிறத முழுமையாக புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை சரி பண்ணாமல், இதை செய்யாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சு ஜெயிக்க முடியாது. உயிருக்கு உள்ள எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் உயிர்னா இந்த உடம்புல இருந்து வெளியே போனால் வெறும் உயிர் மட்டும் நம்ம யோசிக்கும். ஆனால் அது நீங்கள் உயிரை தனியாக பார்க்க முடியாது. ஏன்னா உடம்பு இறந்து போச்சுன்னா உடம்பு சும்மா தான் கிடக்குது. அவ்வளோ பெரிய 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 ஸ்பாட்ஸுகள் எல்லாம் இரத்தங்கள், ஞானங்கள், எலும்புகள், சதைகள் கொண்ட அந்த ஐம்புலன்களை கொண்ட அந்த உடம்பு, அதில் இருக்கிற உயிர் வெளியே வந்துட்டுன்னா பொத்துன்னு பாடி ஆயிடுது, செத்து கிடக்குது. அது செத்து கிடக்குதுன்னா செத்து இல்லை, சத்து இல்லாமல் கிடக்குது. சத்து வெளியே வந்துடுச்சு உயிரை. உடம்புக்கு சத்து எதுனா உயிரோட எனர்ஜி தான். அப்போ உயிருக்குள்ளே தான் என்னெல்லாம் இருக்குது? பசி இருக்குது, வலி இருக்குது, இன்பம் இருக்குது, துன்பம் இருக்குது, அறிவு இருக்குது, மனம் இருக்குது. நீங்கள் என்னென்னலாம் மனித வாழ்க்கைக்கு ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறீங்களோ அது அனைத்தும் உயிருக்குள்ளே சேர்ந்து இருக்குது. அதனால் உயிர் வெளியே போயிடுச்சுன்னா உடம்பு எதுக்கும் ஆகாது. எவ்வளோ பெரிய ஸ்பாட்ஸு, எவ்வளோ பெரிய எலும்பு இருந்தாலும் அது எதுக்கும் ஆகாது. அதனால் அந்த உடம்புக்குள்ளே உயிருக்குள்ளே எல்லாம் இருக்குது. அதை நம்ம ஆழ்ந்து சிந்தித்து எண்ணங்களால் செயல்படணும். வெறும் மனசால் அது மனசு ரெண்டையும் சொல்லி கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால் வெறும் மனசை வச்சு கையாளாமல் மனசு, உணர்வு, அன்பு, இது நீங்கள் ஒரு அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட பயன்படுத்துனீங்கன்னா அன்பு கலந்து பயன்படுத்தணும். உங்கள் கணவன் மனைவிக்கிட்ட பயன்படுத்துனீங்கன்னா காதலோடு பயன்படுத்தணும். உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா பாசத்தோடு பயன்படுத்தணும். உங்கள் தொழிலில் பயன்படுத்திங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியோடு பயன்படுத்தணும். இந்த நாளோட மொத்த விஷயம் ஆனந்தமாக மாறும், பேரின்பமாக மாறும், இன்பமாக மாறும், சந்தோஷமாக மாறும், மகிழ்ச்சியாக மாறும். அப்போ நீங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த 5 விஷயங்களும் உங்களுக்கு முதல்ல உங்கள் கைக்குள்ளே இருக்கிறது உங்கள் அம்மா அப்பா தான். 2வது கணவன் மனைவி, 3வது குழந்தை, 4வது தொழில், 5வது இறைவன். இந்த 5ஐயும் நீங்கள் ஆட்கொள்ளும்போது இந்த உணர்வு, உணர்ச்சிகள் இல்லாமல் உணர்வோட நீங்கள் யார் யாருக்கு எதை செயல்படுத்தி செலுத்தணும்னு முதல்ல தெரியணும். நீங்கள் அதை செலுத்துறதுக்கு நம்ம அறிவை வச்சு, இந்த 6வது அறிவை, பேரறிவை வச்சு அதை செயல்படுத்த தெரியணும். அப்போ தான் நீங்கள் அந்த வாழ்க்கையில் நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, முழுமையாக வாழ முடியும். இது வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இறைநிலையை அடையிறதுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் கையில் எடுக்கலாம். நீங்கள் முதல்லையே அதை கையில் எடுத்து ஆன்மீகத்தில் சொல்லிக் கொடுக்குற பயிற்சிகளை நீங்கள் கையில் எடுத்து இதை சரி செய்ய முடியாது உங்களால். அதனால் உணர்வு பற்றி நாங்கள் ஆன்மீகத்தில் உங்களை கிளாஸில் உட்கார வச்சு இன்றைக்கி எல்லோரும் என்ன சொல்லித்தராங்க? ஆன்மீகங்கிற பேரில் உங்களுக்கு ஒரு கிளாஸ் நடத்தி, வகுப்பு நடத்தி என்ன சொல்லி கொடுக்காங்க? அவங்க ஏதோ ஒரு பயிற்சியை சொல்லி கொடுப்பாங்க. இதை நீங்கள் ரெகுலராக செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அனுப்பிடுவாங்க. இவ்வளோ தான் எல்லோரும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை தான் செய்கிறாங்க. இதில் உங்களுக்கு எப்படி ஆனந்தமோ, இன்பமோ, மகிழ்ச்சியோ எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. நல்ல சிந்தித்து பாருங்கள், அதில் கிடைக்காது. உங்கள் கூட இருக்கக்கூடிய இந்த உறவுகளோட முதல்ல நீங்கள் இந்த பாசத்தை எப்படி பயன்படுத்தணும், அன்பை எப்படி பயன்படுத்தணும், செயல்முறைகளை எப்படி பயன்படுத்தணும், காதலை எப்படி பயன்படுத்தணும், பாசத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிற அந்த உணர்வு, உயிர் கலந்த உணர்வு,
உணர்வில் பரவச நிலை. அது அப்பப்போ வந்துட்டு போய்க்கிட்டே இருக்கும். அது நிலைச்சி நிற்காது. ஆனால் அதை நிலைச்சி நிற்கிறதுக்கு அடுத்தது மனசோட அதை சேர்த்து இறைவனோட பாதத்தில் சரணாகதி அடையும் போது பக்தி உங்களுக்கு முழுமையாக வரும்போது அதில் நீங்கள் வின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் முழுசாக சொல்லி கொடுத்து நீங்கள் இந்த உங்கள் குடும்ப வாழ்க்கையில் செயல்முறை அழகாக படித்து வந்துட்டீங்கன்னா, அந்த நேரம் என்கிட்ட நீங்கள் கொஞ்சம் வந்து இப்படி உட்காந்து இதை சொல்லுங்கள் அப்படின்னா, அப்படி தூக்கிட்டு போகும் உங்களை அது பரவச நிலையில். அது ஆனந்தமான நிலைக்கு கொண்டு போயிடும். அந்த இன்பம் பேரின்ப நிலைக்கு கொண்டு போகும், உச்ச நிலைக்கு கொண்டு போயிடும். அதனால் உணர்ச்சினா என்ன, உணர்வுனா என்ன, விழிப்புணர்வுனா என்னன்னு நீங்கள் நான் சொல்லியிருக்கிற முதல்ல ஒளிபரப்பி இருக்கிற அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, இதில் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மகிழ்ச்சியாக செயல்படுத்தி வாழுங்கள். ஆயுஷ்மான் பவ. நமஸ்காரம்.